சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இட்லி மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் 10 தோசைக்கான அளவு, 10 குழிக்கரண்டி அளவு தோசை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவை சூடான தோசைக்கல்லில் சேர்த்து தின்னான தோசையாவோ இல்லை ஊத்தப்பமாவோ ஊற்றி 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான தக்காளி தோசை ரெடி. நீங்கள் எடுத்திருக்க தோசை மாவு குவான்டிட்டி பொறுத்து தக்காளியோட அளவை அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கலாம். மாவு கூட தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கும் போது ரொம்பவே தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா 1/4 கப் அளவு ரவை சேர்த்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சுடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு சிம்பிளாக தேங்காய் சட்னி மட்டுமே போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தின்னான தோசையை சுடும்போது ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும்.